லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான கார்மெண்ட்ஸ்க்கு தேவையான 125mm கட்டிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அதிகமான கிளாத்ஸ் எடுத்தோம்னா நீங்கள் இந்த 125mm கட்டிங் மிஷின் வாங்கிக்கலாம். கோல்டன் டைகர்ன்ற பிராண்டோட கட்டிங் மிஷின் தான் இது. இது பார்த்தீங்கன்னா கோல்டன் டைகர் பிராண்டு. இது ஒரு ISA 9001 சர்டிஃபைட் பிராண்டு தான். சரிங்களா? இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு பிளேடு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு தேய்க்கிற ஸ்டோன் கார்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து கிரைண்டிங் ஸ்டோன் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதை கலட்டுறதுக்கு தேவையான கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஒரு கார்பன் 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு LN கீமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் விடுறதுக்கு தேவையான ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. க்ரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? க்ரீஸ் வந்து எதுக்குன்னா நான் சொல்கிறேன் எங்கே வேணும்னா. இப்போ வந்து நான் அதை கட்டிங் மிஷின் எடுத்து போகிறேன். ஒரு கவர் உங்களுக்கு அந்த கட்டிங் மிஷின் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் அதோட மிஷினு. இது வந்து கோல்டன் டைகரில் 125mm, மேக்ஸிமம் 125mm எல்லாமே ஹெவியாக தான் இருக்கும். ஒரு 4 kg வரும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போ வந்து கோல்டன் டைகரோட 125mm கட்டிங் மிஷினு. இந்த மிஷின் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் 125mm கட்டிங் மிஷினு வச்சாச்சு. மிஷின் வந்து இந்த பக்கம் பார்த்தா ஆஃப் பொசிஷனு. சரிங்களா? இந்த பக்கம் கை இப்படி வச்சா இது ஆஃபு, இப்படி பண்ணால் ஆஃப் வச்சாச்சு. இது வந்து கிரைண்டிங் வீல். சரிங்களா? கிரைண்டிங் வீல் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீஸ் விடுறதுக்கு இங்கே க்ரீஸ் விடணும். சரிங்களா? தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வீல் கழட்டுறதுக்கு பிளேடை மாட்டணும் கழட்டணும்னா இது வந்து பிளேடு கேப். பிளேடை வந்து இப்போ வந்து லாக் பண்ணணும் சேஃப் பண்ணிக்கணும்னா இது. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் ஆயில்னு எழுதியிருக்கும். இங்கே நீங்கள் ஆயில் விட்டுக்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்து க்ரீஸ் விட்டுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நான் மிஷின் ஆன் பண்ணி காமிச்சிட்றேன். மிஷினுக்கு வந்து 110mm பார்த்தீங்கன்னா ப்ளக்கு வந்து நீங்கள் மாட்டுற மாதிரி இருக்கும். இது 125mm வந்து ப்ளக்கு வந்து மாட்டியே வரும். சரிங்களா? இப்போ வந்து நான் அந்த ப்ளக்கு போட போகிறேன். 3 pin டாப் தான். வாங்குறது பெரிய பிரச்சனை கிடையாது. இதை வாங்கிட்டு மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. குழந்தைங்க கையிலேருந்து பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்களுமே கேர்ஃபுல்லாக இருங்க. யூஸ் பண்ணும்போது ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குது தெரியாது. சடனாக சுவிட்ச் போட்டுறதுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கு மாட்டுங்க. ப்ளக்கை மாட்டுறேன். 3 pin டாப் தான். வயர் லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. மிஷின் வந்து பேக்லேருந்து ஆஃப் ஆன் பண்ணுறேன். எவ்வளோ 70 துணி வெட்டலாம். 70 60 அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வெட்டிக்கலாம். இது வந்து 125mm. இது ஸ்ட்ரெயிட் நைஃப் எடுத்திங்கன்னா 100-150 கூட நீங்கள் தாராளமாக வெட்டிக்கலாம். சரிங்களா? அது 125mm. ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6500 6300 அந்த ரேஞ்சு வரும். ஒவ்வொரு பிராண்டு பொறுத்து ஒவ்வொரு ப்ரைஸ் வரும். சரிங்களா? இந்த பிராண்டோட ப்ரைஸு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பெஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. யூஸ் முடிஞ்சுன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கேப் போட்டு முடிஞ்சு வேறு ஒன்றுமே யூஸ் பண்ணேன்னா இந்த மிஷின் வேணுன்னா டெலிவரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. பெஸ்ட்டு ப்ரைஸ் ஹோல்சேல் ரேட்லாம் கொடுத்துட்ருக்கேன் இந்த மிஷினு. ஸோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான மிஷின்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வந்து அதில் வந்து டக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறேன். நான் வந்து நம்மளோட புது மிஷினும் கிடைக்கும், பழைய மிஷின் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.